அரசன் வடசென்னை இதுக்கு இடையில இருக்கிற டீகோடிங் டீட்டெயில் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை தீபாவளிக்கு பயங்கரமாக பற்றி எரிஞ்சுது. நிறைய பேர் நிறைய மாதிரி சொல்லியிருந்தாங்க, நம்மளும் சொல்லியிருந்தோம். அதில் எல்லோரும் மெயினாக எடுத்துக்கிட்ட விஷயம் வந்து அந்த ஃபங்க்கு கனெக்ஷன். ஆக்சுவலாக அது எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நிறைய பேரும் அந்த ஃபங்க்கு கனெக்ஷன் லைக் உண்மையாக இருக்க சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்த அந்த போஸ்டர் கனெக்ஷன் வந்து லைக் என்னென்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை பாருங்கள். அரசன் ப்ரோமோவில் சிம்பு வந்து அந்த மர்டர் பண்ணிவிட்டு நடந்து வரும்போது அங்கே ரைட் சைடு ஒரு போஸ்டர் 2 இடத்துல ஒட்டியிருப்பாங்க. ஒரு இடத்துல இருட்டிலையும் இன்னொரு இடத்துல வெளிச்சத்துலையும் ஒட்டியிருப்பாங்க. இந்த ஃபங்க்கு கனெக்ஷன் கூட நம்ம வந்து கனெக்ஷனாக தான் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும், யூகிக்க முடியுமே தவிர ஒரு லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரூவன் கனெக்ஷனாக அதை எடுத்துக்க முடியாது. பட் வெற்றிமாறன் சாரை பொறுத்தவரை அவரோட படத்தில் ஒரு சின்ன சின்ன டைலாகுக்கு முதற்கொண்டு கண்டிப்பாக அர்த்தம் இருக்கும். நான் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த போஸ்ட் விஷயம் அவர் ஏன் அதை அங்கே வச்சுருக்காரு, அப்போ இந்த போஸ்ட்டை வச்சு நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும்னா அப்போ இந்த போஸ்ட்டு கண்டிப்பாக வடசென்னையிலையும் இருக்கணும்ல அப்படின்னு பார்த்தா வடசென்னையிலையும் அந்த போஸ்ட்டு இருக்குது. ஆமாம், அதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த போஸ்ட் வந்து வேறு யாருமே கிடையாது, நம்ம ஒத்தக்கன் சிவராசன் அண்டு சுபாவோட போஸ்ட்டு தான் அந்த போஸ்ட்டு. ஸோ ராஜீவ்காந்தி இறந்து அடுத்து ஒரு 1 வீக்கில் ஒத்தக்கன் சிவராசனோட ஃபோட்டோ வந்தது. பட் நார்மலாக ஜென்ரலாக இந்த போஸ்ட்டில் இருக்கிற மாதிரி போஸ்ட் வரல, அது வேறு போஸ்ட்டு. அது நான் உங்களுக்கு வரேன். ஸோ இப்போ இந்த போஸ்ட்டு வடசென்னையில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா கரெக்டாக நம்ம ஃபங்கு சீனுக்கு முன்னாடி தனுஷ் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க அப்பா கிட்ட மறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீ கடையில் நிற்கிறாரா, இங்கே பாருங்கள். இதில் தனுஷுக்கு பின்னாடி இருக்கிற போஸ்ட்டை பாருங்கள். ஆமாம், இந்த போஸ்ட்டும் ஒன்றும் இல்லையடா, எப்படி ஒன்றுன்னு கேட்டால் இது ரெண்டுமே ஒரே போஸ்ட்டு தான். ஏன்னா ராஜீவ்காந்தி இறந்ததுக்கப்புறம் 29ஆம் தேதி நினைக்கிறேன், 29ஆம் தேதி ஒத்தக்கன் சிவராசனோட ஃபோட்டோ விடுறாங்க. ஒத்தக்கன் சிவராசனோட கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் இமேஜஸ் தான் ஃபஸ்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் தெளிவான இமேஜஸ் நமக்கு கிடச்சிது. ஸோ வாண்டட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஒட்டப்பட்டது கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் இமேஜஸ். அந்த கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் இமேஜஸ் ஆஃப் ஒத்தக்கன் சிவராசன் தான் தனுஷ் பின்னாடி இருக்கிற இந்த போஸ்ட். அதுக்கு பக்கத்தில் இருக்க போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து நம்ம சமுத்திரகனி மேலே நடக்கிற ஒரு அட்டம்ப்ட், அதுக்கான மாரியம்மன் கோயில் திருவிழா போஸ்ட். ஆக்சுவலாக நம்ம வடசென்னை போஸ்டர்ஸ்னே தனி ஒரு வீடியோவே நான் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு நான் போஸ்டர் டீட்டெயில் மட்டுமே வடசென்னைக்கு வச்சுருக்கேன். அதுக்கடுத்து சாமி படம் டீட்டெயிலு அப்படின்னு எக்கச்சக்க வடசென்னை டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ போஸ்டர்ஸ் வந்து படத்தில் ஒரு முக்கியமான ரோல் இது பண்ணுது. இன்னும் நான் நிறைய கனெக்ஷன்ஸ் பார்த்தேன். ஒரு இடத்துல ஒரு அம்மா காணவில்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க, அவங்களோட கனெக்ஷனு, எக்கச்சக்க கனெக்ஷன் பார்த்தேன். பட் இங்கே ஏன் அந்த 2 டிஃப்ரெண்ட் போஸ்டர் அவர் வச்சுருக்கா அப்படின்னா மேபி இதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துடக்கூடாதுன்னு அவர் வச்சுருக்கலாம். பட் நம்ம அதை கனெக்ட் பண்ணிட்டோம். இது மாதிரி எக்கச்சக்க டீட்டெயில் கனெக்ஷன்ஸ் இருக்குது. நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். லைக் ஜாவா பழனி, நம்ம செந்தில், குணா, இவங்க குணாக்கு வந்து ஆண்ட்ரியா பேர்னு தெரியும், வேலு, இவங்களோட ஃபேமிலியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த படத்தில்? இவங்களோட ஃபேமிலி நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைக் யார், செந்திலோட ஃபேமிலி பார்த்துருப்பீங்க. பட் ஜாவா பழனி அண்ட் வேலுவோட ஃபேமிலி வந்து டீட்டெயில்டாக அதில் இருக்காது, அவங்க ஒரு சீனில் வராங்க.